வணக்கம். ராஜபுஷ்பா கிச்சனில் இன்றைக்கி ஷீலா மீன் குழம்பு. அன்பை சேர்த்து சமைத்து அறுசுவையில் புது சுவையை சேர்க்கலாம் வாங்க. இந்த ஷீலா மீன் குழம்போட ஸ்பெஷல் என்னன்னா, குழம்பை இறக்குறப்போ இதில் வறுத்து அரைச்ச ஒரு பொடியை சேர்த்து இறக்குறோம். அதுதாங்க இந்த மீன் குழம்போட ஸ்பெஷல். மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வாங்க ஷீலா மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஷீலா மீனை அழகாக இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துங்க. க்ளீன் பண்ணி எடுத்த மீனில் கொஞ்சமாக தயிர், கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா மறுபடியும் வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம். மீனில் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து பெசரி அப்படியே வச்சுடுங்க. இப்போ பொடி செய்யலாம் வாங்க. குழம்பு வைக்கிறதுக்கு மல்லி, மிளகு, ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், இதை நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒன்றாவே சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். ரொம்ப முக்கியம், இந்த 4 பொருளும் கருகாமல் நம்ம வறுத்து எடுக்கணும். பாதி வறுத்தோன்னா கடைசியில் இந்த வெந்தயத்தை சேர்த்து வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கடுகு, 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து அதையும் வறுத்து அந்த வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதோடு சேர்த்து நீங்கள் பொடி பண்ணி எடுத்து வச்சிங்க. இப்போ பொடி ரெடி ஆகிட்டு, இந்த பொடி தாங்க இதில் ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப வாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. இப்போ குழம்பு தாளிக்கலாம். அடுப்பில் வானலியை வச்சு நல்லா காஞ்சோன்னே, செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் நம்ம செய்ய போகிறோம். காஞ்சோன்னே, எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சமாக மிளகு சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துப்போம். நல்லா 2 கைப்பிடி இல்லைன்னா 3 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா அப்படியே கண்ணாடி மாதிரி வதங்கணும். தீயை குறைச்சி வச்சு நல்லா வதக்கி எடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 கீறின பச்சை மிளகாய் அதை சேர்த்து ஒரு 5-6 பூண்டு பல், ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கோம். பூண்டை நசுக்கி போடுங்க. இஞ்சை நல்லா நீளமாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். நல்லா கிளறி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 தக்காளி பழத்தை அரைச்சி இது கூட இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான பொடியை சேர்த்துடலாம். வீட்டில் அரைச்ச மல்லித்தூள்னா குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். கடையில் வாங்குறதோட நான் வீட்டில் அரைச்சது தான். மல்லித்தூள் 2 ஸ்பூனுன்னா அதே அளவு நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னா குறைச்சி போட்டுக்கலாம். நான் 2மே சம அளவு தான் போட்டிருக்கேன். சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுங்க. பச்சை வாசனை போயிடும். அதனால் நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்தோம்னா நல்லா வாசனை வரும். தீயை குறைச்சி வச்சு அழகாக வதக்கி எடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். புளி கரைசல் சேர்க்குறோம். புளி ஒரு லெமன் அளவு ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த புளி தண்ணியும் அந்த மிளகாய், மல்லி, வெங்காயம் இது எல்லாத்தோடையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்துருங்க. உப்பை சரி பார்த்துக்கலாம். உப்பை சரி பார்த்து குழம்பு மூடி கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்தோன்னே பச்சை வாசனை போனோன்னே கால் மூடி அளவு தேங்காவை அரைச்சி சேர்த்துக்கலாம். பாலாவும் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ மீனை சேர்த்துடலாம். மீன் சேர்த்து கொதி வந்தோடனே நம்ம கடைசியாக பொடியை சேர்த்து இறக்க போகிறோம். இப்போ பொடியை நான் 3 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். அந்த பொடியை சேர்த்தோன்னே குழம்போட டேஸ்ட்டே அப்படி மாறி போகுங்க. அப்படி ஒரு புது சுவையாக இருக்கும். பொடியை சேர்த்து நல்லா கிளறி விட்டு
ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட வேண்டியதான். மல்லித்தலை கருவேப்பிலை இருந்ததுன்னா போட்டு இறக்கிடுங்க. சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு நீங்கள் ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட்டும் உங்கள் எல்லாருக்கும் நிச்சயம் பிடிக்கும். பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் உங்கள் கருத்தையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி. வேறொரு சமையல் வீடியோவில் சந்திப்போம்.